ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அல்ட்ராவெக்ஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ. ஏன்னா நம்மளால் ரப்பர் பேண்டை கணக்கு ட்ராவல் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய பேர்ட்ட டெக்னிக்ஸே இருக்காது. கணக்கு நம்மளால் ரப்பர் பேண்டை ட்ராவல் பண்ண வைக்க முடியாது. ஆனால் இந்த வீடியோவில் 3 மீட்டரை விட தூர ரப்பர் பேண்டை ட்ராவல் பண்ண வைக்க போகிறோம். அந்த ட்ரிக்கை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே நேரம் அதில் இருக்கிற குட்டி சயின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ செம்மஸ்டாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த ட்ரிக்கையும் பார்க்கலாம், சயின்ஸையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ட்ரிக் செய்கிறதுக்கு நம்ம இந்த ரப்பர் பேண்டை இந்த விரலில் போட்டுக்கலாங்க. இது சின்ன விரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் போட்டு இப்படி சுற்றி பெருவிரலுக்குள்ளால் இப்படி எடுத்து, இது கொஞ்சம் நோவு தான் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எடுத்து இந்த இருக்குது பாருங்கள், ஆள்காட்டி விரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம இதில் இந்த நுகம் இருக்குது, அந்த நுகத்தில் அப்படியே போட போகிறோம். போட்டு இப்படி எடுக்க போகிறோம், கன் மாதிரி. இப்போ இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த விரலாம் நம்ம ரிலீஸ் பண்ணாலே, அதை இந்த விரலை நம்ம இப்படி தூக்குனாலே, சின்ன விரலை தூக்குனாலே நமக்கு இது பறந்துடும். இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், ஓகே, அந்த போயிடுது. இந்த இருக்குது இதுக்கு இதை வச்சு இப்போ நம்ம இதை 3 மீட்டர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இன்னொரு இது செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ சூப்பராக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. வீட்டுக்கு மேலே விட்டுடலாமா? ஓகே, மேலே போயிட்டு வந்திருக்கு. உங்கடா இந்த இருக்குது, இதுதான் ரப்பர் பேண்ட். இது நம்ம முதல் விட்டது. இதை காணல அப்படின்னு தேடிட்டு இருந்தால் இந்த இருக்குது முதல் விட்டது. இது காணல நம்ம விட்டப்போ. சரி, ஓகே, இப்போ நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல் விட்டதுலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பக்கா ஃபிட் பண்ணியாச்சு. விட்டுறலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த இலையில் பட்டுட்டு வந்திருக்கு. இந்த கிடக்கு பார்த்தீங்கன்னா அந்த இலையில் பட்டுட்டு திருப்பி வந்திருக்கு. நம்ம எப்படியும் வீட்டு அந்த ஸ்லெப்பில் போட்டு பார்க்கலாம். ஓகே, விட்டுறலாம். ஓகே, விழுந்துட்டு மேலே விழுந்துட்டு. கேமராவில் தெரிஞ்சானு தெரியல, நான் மேலே விழுந்துட்டு. ஓகே, இப்போ நார்மலாக தூரம் விட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த கிடக்கு. ஆனால் மேலே செமையாக போகுது. வீட்டு உயரம் 11 ஃபீட்டுக்கிட்ட வருது. அப்படின்னா 3 மீட்டர் வரும். அந்தளவு உயரம் ஈஸியாக கிராவிட்டியை எதிர்த்து போகுது. அப்படி சூப்பராக பறக்குது. இப்போ நார்மலான மெத்தட்ஸில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஒரு நார்மலான மெத்தட். பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா செஞ்சு பார்க்கலாம். இப்படி நார்மலாக பார்க்கலாம். அவ்வளோ தூரம் போகாது. இந்த கிடக்கு இந்த இருக்குது இன்னொரு மெத்தட். ஓகே, இது ஒரு மெத்தட். நேரத்தில் விட்டுருக்கேன். இது ஓரளவுக்கு தூரம் போகுது. ஆனால் அதளவுக்கு போகலை, கொஞ்சம் தூரம் போயிருக்கு. அவ்வளோ தூரம் இந்த கிடக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கு. இன்னும் நம்ம முதல் பார்த்த மெத்தட்டை வச்சு கணக்குறம் போக வைக்கலாம். இப்போ இதுக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ சயின்ஸை பார்த்துக்கலாம். என்ன சயின்ஸ் அப்படின்னு. ஓகே, இதில் இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலான மெத்தட்ஸ்லாம் வச்சு பார்க்கக்குள்ள ஒரு தடை இருக்கும். நம்ம இப்படி இழுத்து விடக்குள்ள ஒரு தடை அதில் வரும். நம்ம விரல் வந்து அதை தடுப்பு இருக்குது. அப்போ ஆனால் நம்ம இப்போ செஞ்ச மெத்தடில் ஒரு தடுப்புமே இருக்காது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தடுப்புமே அதில் வராது. இதில் தடுப்பு இல்லாதனால நமக்கு ஸ்பீடாக நேரம் தூரம் போச்சு. இதுதான் காரணம். ஃபுல்லாக பார்த்துப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.